விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 26ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதம் 11ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, யாருக்கு சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன், தின ராசி பலன். இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஏகாதேசி திதி, சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7 மணி 45 நிமிடங்கள் முதல் 8 மணி 45 நிமிடங்கள் வரை. மாலை 4 மணி 45 நிமிடங்கள் முதல் 5 மணி 45 நிமிடங்கள் வரை. சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக வடக்கு, பரிகார பொருளாக பால், வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு. இன்று ஏகாதேசி. இன்னைக்கு மகாவிஷ்ணு சகசரநாமம்ங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கிறதும், மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மீது படுத்திருக்க திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும், அவருடைய ஆலயங்கள் வீட்டு அருகாமையில இருந்ததுன்னா துளசி, தாமரை, உலர் திராட்சை, பழங்கள், மலர்கள் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்யறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும். இப்படி சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தி இருக்கோ, எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியோ, கொஞ்சம் எதிரிகளினுடைய பலம் இன்னைக்கு அதிகரித்து காணப்படுதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு மனதுக்குள்ள வந்துடும். எப்ப இந்த டவுட் வந்துச்சோ, எப்ப இந்த சந்தேகம் வந்துச்சோ, சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், பஞ்சாயத்துக்கு போலாமா, போகக்கூடாது. அப்ப சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, சொந்தக்காரங்க வர சொல்றாங்க, இந்த பக்கத்து வீட்டுல வர சொல்றாங்க, இந்த பஞ்சாயத்து பிராது கொடுத்தவர்கள் வர சொல்றாங்க அப்படின்னா வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிடுங்கிறது தான். நீங்களும் பெரிய ஆளா, நானும் பெரிய ஆளு, 2 பேத்துக்குள்ள எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் சுமூகமா முடிச்சுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. கொஞ்சம் இந்த பஞ்சாயத்துலாம் வந்துன்னா தள்ளி போட்டு பேசுறது நன்மை தர வேண்டிய அமைப்பு மேஷராசிக்காக. ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கங்க மேஷராசி நேர்களே. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் வாங்குறது, அதுவும் இந்த ராகு காலத்துல துர்கையை கும்பிடுறதுல என்ன ஒரு ஆனந்தம். அந்த எலும்பு சம்பளம், பூ மாலை, தேங்காய் மூடி, வாழைப்பழம், பிரசாதம், அந்த கோவில் பிரசாதம்னாலே அது ஒரு தனி சுவைதான். அதே மாதிரி முருகனோட வழிபாடு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆமா சார் காலையிலேயே மூட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயில்ல போயிட்டு தான் வந்தேன். ஸ்ரீரங்கத்துல உட்காந்து என்ன லென்ஸ் வச்சு பாக்குறீங்களா, இல்ல ஸ்ரீரங்கத்துல உட்காந்து ஏதாவது கேமரா ஜூம் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு இந்த எதிரியை பார்த்து ஜூம் பண்ணி பாக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு ரிஷபராசி நேயர்கள்ட்ட. அதே மாதிரி அடுத்து வரப்போறது என்னங்கிற எதிர்பார்ப்பு, ஒரு சுவாரஸ்யம், தெய்வ பக்தி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பிரார்த்தனை, சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், இதன் மீதெல்லாம் அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆமா சார் தூங்குனே ஏதோ கனவு வந்தது, அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு அந்த சொப்பனத்துல வந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கணுங்கிற ஏக்கம் ரிஷபராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம், காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு. அப்போ சுமூகமான பேச்சுவார்த்தை, பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு. ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன் மூணுக்குமே டிக் அடிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். சந்திப்புகள் சுகம் தர வேண்டிய அமைப்பு. உடல் நலத்திலையும் சரி, மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம் மிதுனராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. உங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம், கெட்டிக்காரத்தனம் இது எல்லாமே இன்னைக்கு பயன் தர வேண்டிய ஒரு அமைப்பு. டிசிஷன் மேக்கிங்ல இருந்த பேக் அண்ட் ஃபோர்த் அப்படிங்கிற இந்த ஒரு எண்ணம் எல்லாம் என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னும் அசைவதற்கு. அதாங்க மூடு ஸ்விங்கு சார். இன் ஸ்விங் கேள்விப்பட்டிருக்கேன், அவுட் ஸ்விங் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் மூடு ஸ்விங்கு? காலையில இருக்கிற யோசனை சாயந்தரம் இருக்காது.
காலையில இருக்கிற மனோதிடம் சாயந்தரம் இருக்காது. ஓ, இந்த திடம் தான் ஜோதிடமா அப்படின்னு மிதுனராசி நேயர்கள் கேட்கலாம். கொஞ்சம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி பங்காளி, அட பங்காளி 2ஆம் பங்காளியா, 3ஆம் பங்காளியா, உடன் பங்காளியா அப்படின்னு இந்த இந்த 30 நாள் தீட்டு, 1 வருஷம் தீட்டு, மலைக்கோவில் கிடையாது, இந்த சர்ச்சையான வாத விவாதங்கள் நிறைய வந்து போகும். குலதெய்வ வழிபாடுகள், எல்லா தெய்வங்களுடைய வழிபாடுகள், சோசியல் ஃபங்க்ஷன், கோவில் காரியங்கள், கும்பாபிஷேகங்கள், வைபவங்கள், இந்த சாமி கேட்கறது, இந்த ஜோசியம் கேட்கறது, இந்த கூட்டா சேர்ந்து உட்கார்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யறது, பொது பொது காரியத்துக்காக நல்ல காரியங்கள் செய்யறது, இது போன்ற கலந்தாய்வுகள் பெரிய அளவுக்காக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி டொனேஷன் ஒன்று நம்ம கொடுப்போம், இல்லை நம்ம கிட்ட யாராவது கேட்பாங்க. சார் நிஜமாவா சார், டொனேஷன் கேட்பாங்களா? ஆமா 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 இப்படின்னு கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை விட்ட குறை, தொட்ட குறை, அக்கறை. எப்பவுமே வாக்குறுதி கொடுக்கறதுல ரொம்ப கவனம் வைத்துக் கொள்ளக்கூடிய சிம்மராசி நேயர்கள், நான் கொடுத்த வாக்கை மறக்க மாட்டேன், மாறவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு குடுக்கல் வாங்கல்ல சின்ன தொய்வு ஏற்பட்டு அதற்கப்புறமா சுமூகமான நிலை அப்படிங்கிறது இருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன் போதும், நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய தருணங்கள். உங்க வாக்குஸ்தானத்துல கேது இருக்காருங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. அங்க இருக்கிற கேது பகவான் இப்ப சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். மனசு தடுமாறும், அது நினைச்சா இடம் மாறும். அப்ப இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு அலைச்சல் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், தூக்கமின்மை, கொஞ்சம் கழுத்து பகுதி வலிக்குது, முதுகு தண்டோட பகுதி வலிக்குது, சாய்மானம் இல்லை, கம்ஃபர்டபுளான டிராவல் இல்லை, ஆனால் டிராவல் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். என்னதான் ஏசியில டிராவல் பண்ணாலும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த அலைச்சல் கண்ணு இருந்துகிட்டு தான் இருக்கும். அது டயர்டாக வேண்டிய தருணம். ஜாம், பன் பட்டர் ஜாம் இல்லை, பிரெட் பட்டர் ஜாம் இல்லை, டிராஃபிக் ஜாம் அப்படின்னு நீண்ட வரிசையில காத்திருக்கிறது. மூவ் ஆகிட்டே இருந்தோம்னா கூட தெரியாது, எங்கேயாவது ஸ்தம்பிச்சு போய் நின்னோம்னா அது பெரிய தடுமாற்றமாவே இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வாத விவாதங்கள், மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ், பிரிவு உபச்சார விடை, சந்திப்போமா, போயிட்டு வரட்டுமா, போலாமா, எத்தனை பேர்கிட்ட தான் நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், அட கிளம்பி போவோம் விட்டுருங்க அப்படின்னு கிளம்பி போக வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காகவும், குழம்பி போக வேண்டிய தருணங்கள் இருக்காது. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை நான் கொஞ்சம் குழம்பி தான் போயிட்டேன் சார், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு முடிவெடுக்க முடியாத தருணங்கள். டிசிஷன் மேக்கிங்ல ஒரு தெளிவுங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு இருக்காது. மன சஞ்சலங்கள், மன தடுமாற்றங்கள், செலவை குறைச்சிக்கலாமா, ரிவர்ஸ்ல போலாமா, பின்னாடி போலாமா, எனக்கு பின்னாடி இல்லைங்க வண்டியில பின்னாடி போலாமா, கொஞ்சம் குறுக்க வந்துட்டாங்களோ அப்படின்னு இந்த வாகனத்தை நிறுத்துறதுக்கு நம்ம பாடுபடுற மாதிரி இங்க நிறுத்தலாமா, அங்க பார்க்கிங் கோடு வேற பார்க்கணும், இடைஞ்சலா இருக்குமா, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அடுத்தவங்கள நமக்கு இடைஞ்சல் வர மாதிரியே தான் நிறுத்திட்டு போறாங்க. இந்த இடைஞ்சலை சமாளிக்க முடியலையேங்கிற இடைஞ்சல் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த விவஸ்தை கெட்ட ஆளுங்க, இந்த நேரங்கிட்ட நேரம், தூக்கம் கெட்ட தூக்கம், இந்த 2 to 4 தான் நமக்கு வந்து ஃபோன் வரும். இந்த 2 to 4 தான் நமக்கு பெல் அடிப்பாங்க, கேஸும்பாங்க, கொரியரும்பாங்க, லெட்டரும்பாங்க. ஆமா சார், ஆமா சார். எப்படி சார் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே நீ சொல்ற அப்படின்லாம் கன்னிராசி நேயர்கள் மனசுல சஞ்சலங்கள், சந்தேகங்கள் பெரிய அளவுக்கு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மனது குழம்பிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த குழப்பம் நல்லது. குழம்பினாதான் குட்டையில மீன் பிடிக்க முடியும். ஒரு தெளிவான முடிவு வருவதற்கு இந்த குழப்பமே ஒரு ஆரம்பமா இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில அடியெடுத்து வைக்கிறதுக்கான நேரம் ரொம்ப நெருங்கத்துல இருக்கு, கிட்டத்துல இருக்கு. நல்ல செய்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா சார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார், ஆனா இன்னும் மெட்டீரியலைஸ் ஆகல அப்படின்னு மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள். நாணல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகுமா, வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா உங்களை மாதிரி ஜெயிக்கிறவங்க யாருமே கிடையாது. இல்ல, என்னால வளைய முடியாது, நான் குனிய மாட்டேன், நான் ஒத்த கண்ணேன், நான் ரெட்டை கண்ணேன், நான் சண்டைக்கு தான் நிற்பேன் அப்படின்னா உங்களுக்கு தான் தலைவலி வரும். அப்புறம் பேராசிட்டமல் எடுக்கணும், தலைவலி மாத்திரை சாப்பிடணும், தலைவலிக்கு தலையில எதையாவது கட்டிக்கணும், யாரையாவது அமுக்கி விடுங்கன்னு சொல்லணும், நம்மளை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிற நினைப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஐயோ சூப்பர் பில்டிங் காம்ப்ளெக்ஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை நேயர்களே, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது வந்துடக்கூடாது. சந்திரன் உங்க ராசியில அடி எடுத்து வைக்கல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிறது வந்துடக்கூடாது. அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஃபுட் பாய்சனிங், இந்த கொழுப்பு சாதம், மசால் சாதத்தெல்லாம் பார்த்தா கழுத்து வரைக்கும் எடுக்கக்கூடாது. அரை வயிறு முக்கால் வயிறோட நிறுத்திக்கணும். கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உடனே தூங்குறேன் அப்படின்ட்டு போகக்கூடாது. கொஞ்ச நேரம் இந்த சாப்பாடு செரிக்கிறதுக்கு சில சில நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப உண்டு. ஞாபக மறதி இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், காரியங்கள் முடியலன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது, வேலை ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வேலை நம்ம தான் சுமந்தாகணும், நம்ம தான் செஞ்சாகணும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுமா சார், வாழ்க்கையிலேயே நிதி இழப்பு அபாயம் நிறைய இருக்கு சார். நம்ம பணத்தை புடிங்கிட்டு போறதே இருக்காங்க. டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத், டோன்ட் பிளக் மணி ஃப்ரம் மை பாக்கெட் அப்படின்னு தான் நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு சொல்லணும். இந்த எட்டப்பனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், நக்கீரருக்கு நான் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்,
காட்டி கொடுப்பேன், அதெல்லாம் போட்டு கொடுத்துருவேன், இந்த நைஸா சொல்லிட்டு போயிடுவேன். மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும். யாரை பத்தி விமர்சனம் சொல்றீங்களோ, யாரை நீங்க போட்டு கொடுக்குறீங்களோ அவங்க காதுக்கே இந்த நியூஸ் போயிடும். சத்தியமா இந்த வேலைலாம் பண்ணிடாதீங்க. குறுக்கோலிகள் வேண்டாம். நோ கிராஸ் கட்ஸ், நோ ஷார்ட் கட்ஸ். வரது வரட்டும், அதை நம்ம சிறமேற்கொண்டு ஏத்துப்போம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் விருச்சிகராசி நேயர்களுக்கு நன்மை. பொருளாதாரம் கொஞ்சம் தட்டுப்பாடுன்னு இருக்கும், ஆனா பெரிய அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை திறன், எதிரிக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய தருணம் விருச்சிகராசி நேயர்களுக்காக உண்டு. ஒன்னே ஒண்ணு, சண்டை மட்டும் வேணான்றங்க, சமாதானமா போயிடுங்க. கொஞ்சம் பொறுமையா காரியங்கள் செய்யணும். வெற்றியை பொறுமையா எதிர்பார்க்கணும். ஓவர் நைட்ல ஹீரோ ஆகணுங்கிற எண்ணம் இன்னைக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டாங்க, கிடைச்சிட்டாங்க, நம்ம பாட்டுக்கு வாசிச்சுக்கிட்டே இருப்போம்னா அது வேலைக்கு ஆகாது. அவங்களுக்கும் நிறைய நாலேஜ் இருக்கு, அவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும். கொஞ்சம் கவனமா சொன்னோம் அப்படின்னா நல்லது. பில்லை அதிகமா ஜாஸ்தி போடக்கூடாது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும். இந்த இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிச்சிடலாம், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிடலாம், உட்காந்த இடத்துலயே பார்த்தரலாம், அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், இவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், மாட்டிப்பீங்க. கொஞ்சம் பணப்பற்றாக்குறைங்கிறது எல்லாத்துக்கும் தான் இருக்கு, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. பணம் பத்தலை அப்படின்னு ஷார்ட்டேஜா போக வேண்டிய தருணங்கள். கல்வி கட்டணங்கள் பாரம் தர வேண்டிய அமைப்பு. இந்த கல்வி கட்டணத்தை பார்த்தாலே லென்ஸை வச்சு பார்த்த மாதிரி இருக்கு. திடீர்னு ரசீது வருது, திடீர்னு ஒரு இன்விடேஷன் வருது, திடீர்னு ஒரு லெட்டர் வருது. ஸோ இந்த மீட்டிங்கா, அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கா, அந்த சோஷியல் இந்த மீட்டிங்கா அப்படின்னு, அப்புறம் இந்த அசோசியேஷன் மீட்டிங்கா, அப்பார்ட்மெண்ட் மீட்டிங்கா, ஃபிளாட் பில் மீட்டிங்கா, பில்டிங் மீட்டிங்கா, இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் அட்டன் பண்ணிக்கங்க, தப்பு கிடையாது. அதுல பேசுற விஷயம் பயன் தருதோ இல்லையோ, சகிப்புத்தன்மை தான் இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வைக்கும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன். யாருக்கு தான் டென்ஷன் இல்லை? எல்லாத்துக்கும் தான் டென்ஷன் இருக்கு. ஆடை இதை விட்டு தள்ளுங்க, அடுத்ததை பார்ப்போம் அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஓட ஓட ஓட்டம் குறையில, பாட பாட பாட்டு முடியல, பேச பேச பேச்சு முடியல. கொஞ்சம் பேரை காப்பாத்திக்கலான்னு பாக்குறேன், அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நல்லதை காப்பாத்திக்கலான்னு பாக்குறேன், அதுக்கு விட மாட்டேங்கிறேன். இந்த காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மினிமம் அமௌண்ட் டியூ, அதுக்காவது இந்த மினிமம் கேரண்டி, மேக்சிமம்லாம் வேணாம். ஏதோ போட்ட காசு போட்டபடியா இருந்துட்டதுனாலே போதும். நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வெளில போயிடுறாங்க சார், குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க. இந்த கிட்ட கண்டிஷன் சப்ளை, ஹிடன் காஸ்ட், இதுக்கு மேல என்ன, இதுக்கு மேல என்ன, இதுக்கு மேல என்ன, சின்ன சின்னதா கேட்கறாங்க, எக்ஸ்ட்ரா நம்பர் கேட்கறாங்க, எக்ஸ்ட்ரா காசு கேட்கறாங்க, இந்த எக்ஸ்ட்ரா வருமானத்தை தேடி போறாங்க. நமக்கு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஒட்ட மாட்டேங்குதே, உள்ளதை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்குங்கிற தடுமாற்றம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் ஐடியாஸ் பெரிய அளவு இருக்கும். உங்க ஐடியாஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, அதுவே பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு. உங்களோட மதிப்புக்கோ மரியாதைக்கோ பங்கம் ஏற்படாது. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கிராஸ் கட்ஸ் வேண்டாம், ஷார்ட் கட்ஸ் வேண்டாம், பொய் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பொய் சொன்னீங்கன்னா மாட்டினீங்கன்னு அர்த்தம். ஷார்ட்டேஜ் இருக்கும், பற்றாக்குறைகள் இருக்கும். சார் நம்ம எப்பவும் அந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவோம், அந்த ப்ளூ கலர் சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம், ஆனா இன்னைக்குன்னு பாருங்க அது இல்லையா, வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். அட நீங்க வேற லைஃபே வெயிட்டிங் கார்த்திக் சார், நீ எவ்வளவுதான் காத்திருக்கிறது அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அமைப்பு மகராசி நேயர்களுக்காக இருக்கும். சொல்ற வார்த்தையை கவனித்து சொல்வது நன்மை தர வேண்டிய அமைப்பு. கும்பராசி நேயர்களுக்கு குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி கிராஸ் கட், ஷார்ட் கட்ஸ் வேண்டவே வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் ஆகவே ஆகாது. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீ என்ன சொல்றது நான் கேட்கறது நீங்கன்னா மாட்டிப்பீங்க. குருவோட பேச்சை கேட்கறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. குருவினுடைய பார்வையும் குருவினுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா உண்டு. உங்களுக்கு நல்லது சொல்றதுக்கு, நல்லது செய்யறதுக்கு, உங்களை காப்பாத்தி விடுறதுக்கு நிறைய இடத்துல ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்றதை மட்டும் கேட்டீங்கன்னா போதுமானது. ஆமா சார், அப்படியா சார், ரைட்டு சார், நான் 10 அடி தள்ளி நின்னுக்கிறேன், 2 அடி தள்ளி நின்னுக்கிறேன். ஆமா, பணிவுங்கிற விஷயத்தை மட்டும் கையில எடுத்துக்கங்க. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ, இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கிட்டே இருங்க. கேட்ட பக்கம் கேட்ட உதவி கிடைக்கலனா கூட பரவாயில்லன்னு அடுத்த பக்கம் ட்ரை பண்ணுங்க, உடனே கிடைக்க வேண்டிய அமைப்பு. ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும். எதிரியுடன் ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். லைஃப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.